இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இதிலே கலந்து கொண்டவர்கள் அமைச்சரவை இணை பேச்சாளர், தகவல் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி KLA ராமு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிவித்தல் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டவர்கள் அமைச்சரவை இணை பேச்சாளர், தகவல் ஊடகத்துறை அமைச்சர் கௌரவ KLA ராமு அவர்கள், அதேபோன்று தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு ருவான் சத்குமார் அவர்கள். இங்கே முதலில் அமைச்சரவையில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதிலே முதலாவது விடயம் தேசிய சுவடிகள் கூடத்தில் டிஜிட்டல் காப்பகத்தை உருவாக்கல் தொடர்பான விடயம். இதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 1640 ஆண்டு தொடக்கம் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மற்றும் சுதந்திரத்தின் பின்னர் மிகவும் பெருமதியான ஆவணங்கள் மற்றும் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் இலங்கையில் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் உள்ளிட்ட அனைத்து வெளியீடுகளதும் சட்ட ரீதியான காப்புகள் தேசிய சுவடிகள் கூடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு நாளாந்தம் அதிகளவான ஆவணங்கள் சேர்ந்த வண்ணம் இருப்பதுடன் அதற்காக டிஜிட்டல் வெளியீடுகள் மற்றும் ஆவணங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள், இணையதளங்கள் மற்றும் மின்னஞ்சல் போன்றன உள்ளடங்குகின்றன. அதற்கமைய குறித்த டிஜிட்டல் ஆவணங்களின் நம்பகத்தன்மை மற்றும் போலியற்ற தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் டிஜிட்டல் காப்பு தொடர்பான சர்வதேச தர நியமங்களை பின்பற்றி டிஜிட்டல் காப்பகத்தை அமைப்பதற்காக புத்தசாசன, மத விவகார மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அடுத்தபடியும் மட்டக்களப்பு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே விசேட பொருளாதார மத்திய நிலையங்களை திறந்து வைத்தல் தொடர்பான விடயத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. விவசாயிகளின் உற்பத்திகளை நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கும் போட்டித்தன்மை மூலம் மிகவும் வினைத்திறனான விலை பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கும் இயலுமான வகையில் விசேட பொருளாதார மத்திய நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறான 15 பொருளாதார மத்திய நிலையங்கள் நாடளாவிய ரீதியில் இயங்கி வருகின்றன. அதற்கமைய மட்டக்களப்பு மற்றும் வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் கட்டுமான பணிகள் பூர்த்தி அடைந்துள்ளதுடன் யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் முதலாம் கட்ட கட்டுமான பணிகள் தற்போது பூர்த்தி அடைந்துள்ளன. குறித்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் நிர்வாக மற்றும் முகாமித்துவ நிதியத்தை நிறுவுவதற்கும் முறையான பொறிமுறையை பின்பற்றி குறித்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் வியாபார அலைகளை ஒதுக்கி வழங்குவதற்கும் கமத்தொழில் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இந்த பொருளாதார மத்திய நிலையங்களின் ஊடாக அந்த உள்ளூர் சந்தையில் இருக்கின்ற உற்பத்திகளை சிறந்த விலையில் வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை சிறந்த முறையிலே பகிர்ந்து கொள்வதற்கும் அந்த வியாபார நடவடிக்கைகள் சுமூகமாக இடம்பெறுவதற்கும் இது வழிவகுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்து தேயிலை செய்கையை ஊக்குவிப்பதற்காக தற்போது வழங்கப்பட்டு வரும் மானிய தொகையை திருத்தம் செய்தல் தொடர்பான விடயத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் மொத்த தேயிலை உற்பத்தி 300 மில்லியன் கிலோகிராம்கள் ஆக இருந்ததுடன் அவற்றில் 75% 225 மில்லியன் கிலோகிராம்கள் சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேயிலை உற்பத்தியை உயர்மட்டத்தில் பேணுவதற்காக சிறிய தேயிலை தோட்ட காணிகளில் உற்பத்தி பெருக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது. தேயிலையை மீள் பயிரிடல் மூலம் வருமானம் ஈட்டுவதற்காக 4 வருடங்கள் எடுப்பதாலும் அதற்கான செலவு அதிகமானதாலும் மீள் பயிரிடல் மற்றும் புதிய பயிரிடல் போன்றவற்றுக்கு போதுமான அளவு ஆர்வம் காட்டாமையினால் 2025ஆம் ஆண்டளவில் 360 மில்லியன் கிலோகிராம்கள் உற்பத்தி இலக்கை அடைவதற்காக போதுமான அளவு ஊக்குவிப்புகள் வழங்க வேண்டியுள்ளது. அதுக்கமைய தேயிலை மீள் பயிரிடல் மானியத் தொகை ஹெக்டேர் ஒன்றுக்கு புதிய பயிரிடல் மானியத் தொகையாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 4 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்காக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அடுத்து தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் 2021-2025 ஒருங்கிணைந்த திட்டத்தின் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக துரித பெருகை செயல்முறையை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான விடயத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை ஒருங்கிணைந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2025இல் நாடளாவிய ரீதியில் 78.8 வீதமான வீட்டு அலகுகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த இலக்கை அடைவதற்காக நீர் விநியோக குழாய்கள் 40,000 கிலோமீட்டர்கள் வரை இடுவதற்கும் சமகால உற்பத்தி இயல் அளவு நாளொன்றுக்கு 2.35 மில்லியன் கனமீட்டர்களாக அதிகரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது.
நீர் விநியோக திட்டங்களில் காணப்படும் சிக்கலான தன்மையால் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பெருகை செயல்முறை ஏனைய நிறுவனங்களை விட அதிக காலம் எடுப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதனால் நீர்க்குழாய்கள் மற்றும் உபகரணங்களின் பெருகை செயல்முறையை ஒருங்கிணைந்த பொறுமுறையின் கீழ் வழங்குவதற்கும் மற்றும் அதற்கான அலகு கட்டண முறையை அறிமுகப்படுத்துவதற்கும் நீர்க்குழாய்கள் இடப்படும் ஒப்பந்தத்தை வழங்கும் போது அலகு கட்டண முறையை அறிமுகப்படுத்துவதற்கும் நீர் வழங்கல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை சரிவர பயன்படுத்துவதும் இதன் ஒரு முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. அடுத்து 2005ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தை முடிவுறுத்தி புதிய சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தை கொண்டு வரல் என்ற விடயத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையை 4 முக்கிய நிறுவனங்களாக பிரித்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை சம்மேளன பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலாத்துறை மற்றும் ஹோட்டல் முகாமித்துவ நிறுவனம் போன்றன நிறுவப்பட்டுள்ளன. ஆனாலும் ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையையும் 4 நிறுவனங்களுக்கு பிரித்து உள்ளமையினால் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளில் பிரச்சனை மேலெழுதல் மற்றும் வளங்கள் வீண் விரயம் போன்றன இடம்பெறுவதாக தெரிய வந்திருக்கிறது. அதுக்கமைய சுற்றுலாத்துறையின் நிலைபெறான அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவதற்காக 2005ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தை முடிவுறுத்தி புதிய சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தின் சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கும் அதன் மூலம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை சம்மேளன பணியகம் போன்றவற்றை இணைத்து இலங்கை சுற்றுலாத்துறை அதிகார சபை எனும் பெயரில் புதிய அதிகார சபையை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அடுத்து 2017ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் விசேட வைப்பு கணக்கு திறப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால எல்லையை நீடித்தல் தொடர்பான விடயத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அந்நிய செலாவணியை எமது நாட்டுக்கு அனுப்புவதை ஊக்குவிப்பதற்காக 2020 ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறையில் உள்ள விசேட வைப்பு கணக்குக்கான ஏற்பாடுகள் 2017ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் குறித்த கட்டளைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவ்வாறே குறித்த கணக்குகளில் காணப்படும் வைப்புகளை தொடர்ந்தும் பேணும் நோக்கில் மேலதிக வட்டியை வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் குறித்த வைப்பு கணக்குகளில் 360.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வைப்பிலிடப்பட்டுள்ளன. குறித்த விசேட வைப்பு கணக்குகளை திறப்பதற்கான கால எல்லை 2021 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் தொடர்ந்தும் பணத்தை வைப்பிலிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கும் தரப்பினர்களை ஊக்குவிக்கும் வகையில் குறித்த கால வரையறையை தொடர்ந்தும் நீடிப்பதற்காகவும் அதற்காக அந்நிய செலாவணி சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் கட்டளைகளை பிறப்பிப்பதற்கும் நிதி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அடுத்து இறுதியாக COVID-19 பரவலை தடுப்பதற்காக 6 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்தல் தொடர்பான விடயத்துக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை மற்றும் உடன்படிக்கை குழுவின் பரிந்துரைக்கு 7 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை ஒரு தடுப்பூசி 9.95 அமெரிக்க டாலர்கள் வீதம் 69.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக 2021 மார்ச் மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறித்த தடுப்பூசியின் அளவுக்கு மேலதிகமாக 6 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்காகவும் சுகாதார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இது விடயம் தொடர்பான கூடுதலான தகவல்கள் எதிர்காலத்திலும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இனி நாங்கள் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகள் தொடர்பாக பார்க்கலாம், ஆராயலாம். அதிலே ஒரு கேள்வி, இலங்கை தரக்கட்டுப்பாட்டு நிலையம் அல்லது கட்டளைகள் பணியகம் என்று சொல்வார்கள், SLSI, அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்ட கூற்று தொடர்பிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தேங்காய் எண்ணெயில் கலப்பு அது பற்றியும் அதே போன்று அப்படி பேசும் பொழுது அந்த பணிப்பாளர் நாயகம் தெரிவிக்கின்றார், ஏனைய பொருட்களிலும் இவ்வாறான கலப்பு இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது அந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அமைச்சரிடம் வினவப்பட்டது. அமைச்சர் சொன்னார், இல்லை, அந்த கூற்று பிழையானது. இது விடயம் தொடர்பில் நாங்கள் விரிவாக ஆராய்ந்து வருகின்றோம். பேச்சுவார்த்தை நடத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிய தருவோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். அடுத்து இங்கே தேங்காய் எண்ணெய் விலையில் ஏதும் அதிகரிப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இப்பொழுது வருகின்ற பிரச்சனை, அப்படி ஒரு அதிகரிப்பு இருக்கிறதா? அதிகரிப்பு இருந்தால் அரசாங்கம் அதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் அமைச்சர் கேஹிலி ரம்புக்வெல் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தால், இது குறித்தும் நாங்கள் விரிவாக ஆராய்ந்து வருகிறோம். இந்த விலைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்து
சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன. சந்தையிலே பொருட்களை வாங்குதல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. சன நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கோவிட்-19 தொற்றிலே இன்னும் ஒரு அலை உருவாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதே. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபொழுது அமைச்சர் தெரிவித்தார். ஆம், சிங்கள தமிழ் புத்தாண்டு இடம்பெறவிருக்கிறது விரைவிலே. அந்த கொண்டாட்டங்கள் இடம்பெறவிருக்கின்றன. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சு சில வழிகாட்டல்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். போலீசாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களும் அந்த பொறுப்புகளை சிறப்பாக செவ்வனே செய்கிறார்கள். எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடனும் அந்த சமூக தூரப்படுத்தலையும் ஏனைய சுகாதார வழிகாட்டல்களையும் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் விரிவாக தெளிவாக வலியுறுத்தியிருந்தார். அடுத்து மற்றும் ஒரு கேள்வி இன்னொரு ஊடகவியலாளரிடமிருந்து SLSI அல்லது அந்த இலங்கை கட்டளைகள் பணியகம் அல்லது தரக்கட்டுப்பாட்டு நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் வேறு ஒரு பொருளுக்கும் இந்த கலப்பு இருக்கிறது அல்லது நஞ்சூட்டல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறாரே, அது பற்றி அந்த கூற்று பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது அமைச்சர் தெரிவித்தார், இந்த கூற்று பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்கின்றோம். இந்த கூற்றை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த கூற்றை ஆராய்ந்து நாங்கள் இதற்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை, இவ்வாறான விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் இந்த கலப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, தேங்காய் எண்ணெய் கலப்புகள். எனவே அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் தெரிவித்த பின்னரும் இன்னும் இதுவரை அந்த 2016ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் நீக்கப்படவில்லை. அது பற்றி உங்களுடைய கருத்து, பதில் என்று கேட்டபொழுது அமைச்சர் தெரிவித்தார், இது ஒரு அமைச்சரவையில் ஒரு பேசும் பொருளாக இருக்கவில்லை. இந்த விடயம் பற்றி நாங்கள் விரிவாக ஆராயவில்லை. எனவே இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இது பற்றி விரிவாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்தே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. இது தேங்காய் எண்ணெயோடு மட்டுமல்ல, நாங்கள் முழுமையாக இதனை பார்த்து வர்த்தமானி அறிவித்தல், அந்த வர்த்தமானி அறிவித்தலை எவ்வாறு நீக்குவது என்பது பற்றி விரிவாக ஆராய்ந்து அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. ஜனாதிபதி அவர்கள் நேற்று பாம் ஆயில் பாவனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனால் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கலாம் அல்லவா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபொழுது அமைச்சர் தெரிவித்தார், இது பற்றியும் ஆராய்ந்து வருகிறோம். உண்மைதான், இந்த 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 பாம் ஆயில் தடை செய்வதனால் தேங்காய் எண்ணெயின் விலை, அதனுடைய கேள்வி அதிகரித்து விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது பற்றி நாங்கள் ஆராய்ந்து அதுக்கான மாற்று நடவடிக்கைகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. புர்கா தடை செய்தல் குறித்தும் ராணுவ பயிற்சி வழங்குதல், இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்குதல் தொடர்பிலும் சில தினங்களுக்கு முன்னர், சில வாரங்களுக்கு முன்னர் பேசப்பட்டது. இப்பொழுது அது இன்னும் அமைச்சரவைக்கு வரவில்லையா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் தெரிவித்த பதில், இது ஒரு சாதாரண விடயம். அமைச்சரவைக்கு ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கலாம், சிந்தனையை முன்வைக்கலாம். அதனை எடுப்பதா இல்லையா என்பது அமைச்சரவை தீர்மானிக்கும். எனவே எவருக்கும் ஒரு சிந்தனையை ஒரு கருத்தாக முன்வைப்பதற்கு அமைச்சரவையில் ஒரு அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனையை அமைச்சரவை எடுத்து அதனை முன்னெடுத்து செல்வதா அல்லது அதனை காலந்தாழ்த்தி பார்ப்பதா என்பதை அமைச்சரவை தான் தீர்மானிக்கும். இதனைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு என்று குறிப்பிட்டார். அடுத்து இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டது. AstraZeneca, ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றன. வேறு தெரிவுகள் எடுத்தாலும் அந்த நிர்ணயித்தை, அதாவது வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா இதை தவிர என்று கேட்கப்பட்டது. நிர்ணயித்த இலக்கை நீங்கள் ஒரு 14 மில்லியன் என்று குறிப்பிட்டீர்கள். அந்த நிர்ணயித்த இலக்கை இதன் மூலம் அடைய முடியுமா அல்லது வேறு தெரிவுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. அதுக்கு அமைச்சர் தெரிவித்தார், நாங்கள் இந்தியாவிலே நிலைமை ஆராய வேண்டும். இந்தியாவின் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு காரணமாக அவர்களுடைய ஏற்றுமதிகள், இந்த AstraZeneca தடுப்பூசி ஏற்றுமதிகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் ஓரளவைத்தான் நாங்கள் அங்கிருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கு செல்கிறோம். ஆனால் எந்த தடுப்பூசி எடுத்தாலும் WHO, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியை பெற்ற, அங்கீகாரத்தை பெற்ற தடுப்பூசிகளையே நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது பற்றியே நாங்கள் விரிவாக ஆராய்கின்றோம். எனவே இதிலே இந்த மாற்று நடவடிக்கை,
இந்த நிர்ணயித்த இலக்கை எங்களுக்கு அடைய முடியாது போனால் மாற்று நடவடிக்கைகள் எடுக்கலாம். அந்த ஏனைய தெரிவுகள் பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த தெரிவுகள் மூலமே நிர்ணயித்த இலக்கை அடையலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்னொரு கேள்வி, 8 நாட்கள் இருக்கின்றன சித்திரை புத்தாண்டுக்கு. அரிசி விலை அதிகரித்துள்ளது, தேங்காய் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. என்ன இது நடக்கிறது என்று ஒரு உறவினர் கேட்டார். அதற்கு அமைச்சர் வழங்கிய பதில், நீங்கள் கூறுவது பிழை. இது பிழையான கூற்று. சதோச விற்பனை நிலையம் மூலமாக, அரசாங்கத்தின் அனுமதியுடன் சதோச விற்பனை நிலையங்கள் மூலமாக குறைந்த விலையில், அதாவது சாதாரண விலையில் அத்தியாவசிய பொருட்கள் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அங்கே தேங்காய் எண்ணெயின் விலையும் சாதாரண விலையில் இருக்கிறது. அதே போன்று அரிசியின் விலையும் சாதாரண விலையில் இருக்கிறது. ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் சாதாரண விலையில் இருக்கின்றன. எனவே சத்தோச நிலையங்களுக்கூடாக நீங்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம். தனியார் நிலையங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி நமக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, கசிப்பு வியாபாரம் அதிலே ஈடுபடுகின்றவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் நிவாரணம் வழங்கப்படும் என்று கொள்கை அளவில் ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் பதில் வழங்கினார், இல்லை, இல்லவே இல்லை. அவ்வாறான ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்கவே இல்லை. இது ஒரு பிழையான விடயம். இது பிழையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கேள்வி. எனவே இந்த கசிப்பு வியாபாரம் இதுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். இப்பொழுது இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, ஸ்புட்னிக் தடுப்பூசி ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறதா இப்பொழுது மேலதிகமாக என்று கேட்ட பொழுது, நாங்கள் அதுக்கு அமைச்சர் தெரிவித்த, ஏற்கனவே நாங்கள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பொழுதே நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதுக்கான உரிய இலக்குகளை அடைவதற்கான அந்த எண்ணிக்கையான அந்த தடுப்பூசிகள் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிலே இன்றைய ஊடகவியலாளர் மாநாடு நிறைவு வந்தது. நன்றி, வணக்கம்.